புது அரசு அமைந்திருக்கிற நிலைமையில சட்டமன்றம் கூடுவது வழக்கம். ஏனென்றால் ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தினுடைய தேதி என்பது காலாவதியாகிவிட்டது. எனவே அந்த சட்டமன்றத்தினுடைய தேதி காலாவதி ஆவதற்குள்ளாக ஒரு புது அரசை உருவாக்கி, ஒரு புது சட்டமன்றத்தை உருவாக்கி, அதற்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்றவற்றை நியமித்து புதிதாக ஒரு சட்டமன்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சொல்லுகிற படிநிலை. அந்த வகையில் தான் இப்போது புது அரசு உருவாகி இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு உருவாகி இருக்கிறது. இந்த நிலைமையில விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற பெரும்பான்மையுடன் ஆதரவுடன் அவர் இப்போது ஆட்சியையும் அமைத்திருக்கிறார். அவருடன் சேர்ந்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவது, யாருக்கெல்லாம் எந்தெந்த இலாக்குகளை ஒதுக்குவது என்பதெல்லாம் அவர் விரிவாக ஆலோசித்து அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அடுத்தடுத்தாக நடைபெற இருக்கிறது. இந்த நிலைமையில அவருக்கு இருக்கிற மிக முக்கிய சவால் என்னவென்றால், அவர் 13ஆம் தேதிக்குள்ளாக தனக்கு இருக்கிற அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதை எப்படி நிரூபிக்கணும்னா, அது சட்டமன்றத்தை கூட்டித்தான், சட்டமன்றத்தில் வைத்துத்தான் தனக்கு இருக்கிற பெரும்பான்மையை அவரால் நிரூபிக்க முடியும். அதுதான் மக்கள் மன்றம். ஏனென்றால் மக்கள் எனக்கு இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்களை வழங்கியிருக்கிறார்கள், எனக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கிறது என்பதை அவர் சட்டமன்றம் கூடும்போதுதான் அதை செய்ய முடியும். எனவேதான் நாளை மறுதினம் சட்டமன்றம் கூட போகிறது என்ற தகவலை வந்திருக்கிறது. இந்த நிலைமையில முதலமைச்சராக அவர் சட்டமன்றத்திற்குள் நுழைய போகிறார். திராவிட இயக்கங்கள், அதாவது அதிமுக, திமுக அல்லாத ஒரு புதிய இயக்கம் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. அவர் சட்டமன்றத்துல முதல்வர் இருக்கையில அமருவார். அவருடன் அமைச்சர்கள் இருப்பார்கள், அவருக்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். அப்போது நம்மால் யூகிக்க முடிகிறது, அன்று அவர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏனென்றால் இது ஒரு ஸ்திரத்தன்மையுள்ள அரசாக நடக்க வேண்டும் எனில் தனக்கு இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையினுடைய பலத்தை அவர் காட்ட வேண்டும். அதுதான் அந்த ஃப்ளோர் டெஸ்டிங் அன்று நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனடியாக அது நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சபாநாயகர் இருக்க வேண்டும். ஒரு அவை என்றால் ஒரு சபாநாயகர் இருப்பார். ஆளும் கட்சி ஒரு புறத்திலும், ஆட்சி செய்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு புறத்திலும், எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு புறத்திலும் அமருவார்கள். எதிர்கட்சி வரிசையிலே திமுக அமர இருக்கிறது. திமுகவினுடைய சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு மற்றும் எதிர்கட்சி தலைவர் யார் என்பதை அவர்கள் நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படியாக சட்டமன்றத்திற்குள் வந்து விஜய் அவர்கள் தனக்கு இருக்கிற அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. எழிலரசன், வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதல்வர் தெரிவித்திருக்கும் நிலையில் எப்போது வெளியிடப்படும், இது பற்றி ஏதாவது தகவல் வெளியாயிருக்கா? அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன விஷயம் குறிப்பாக சொல்லப்படும்? அதாவது முதலமைச்சராக அவர் இன்றுதான் பொறுப்பேற்றிருக்கிறார். இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி அவர் 200 யூனிட் மின்சாரம் என்ற ஆணையில கையொப்பமிட்டிருக்கிறார். பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்கான புதிய படையை உருவாக்கப்படும் என்ற ஆணையில கையொப்பமிட்டிருக்கிறார். போதைப் பொருள் ஒழிப்பதற்கான தனி படைப்பிரிவுகளை உருவாக்குவது தொடர்பான ஆணையிலும் கையொப்பமிட்டிருக்கிறார். இந்த நிலைமையில அவர் என்ன சொன்னார்னா, அவர் உரை நிகழ்த்தும் போது அவருடைய உரையில என்ன சொல்லியிருந்தார்னா, தற்போது தமிழகத்தில் இருக்கிற அந்த நிதி நிலைமை என்பது மோசமாக இருக்கிறது, கஜானா காலியாக இருக்கிறது. நான் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் ஏதோ உங்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. உண்மையிலேயே எந்தெந்த வாக்குறுதிகள்லாம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அது போன்ற வாக்குறுதிகளை தான் நான் கொடுத்திருக்கிறேன். எனவே நிச்சயம் நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். ஆனால் அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு மக்கள் நிதி நிலைமையை கருதி எனக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும், பொறுத்தருள வேண்டும். ஆனால் நிச்சயம் இந்த ஆட்சி முடிவதற்குள் நான் அதை செய்து முடித்து விடுவேன் என்று அவர் கூறினார். இந்த நிலைமையில் ஒரு வெளிப்படைத்தன்மையான அரசை நான் நடத்துவதற்கு விரும்புகிறேன். எந்த ஒரு ஒளிவு மறைவில்லாத ஒரு அரசாக, மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து நடக்கிற ஒரு அரசாக, எதையும் மூடி மறைக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. நான் வெளிப்படையான ஒரு அரசா நடத்த விரும்புறேன். அதனாலதான் தமிழக அரசு கிட்ட இப்ப எவ்வளவு நிதி இருக்கு, எங்க கிட்ட எவ்வளவு நிதி இருக்கு, அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும், எவ்வளவு நிதி ஆதாரம் நமக்கு தேவைப்படுகிறது என்ற விவரங்களை எல்லாம் நான் மக்களுக்கு அடுத்தடுத்தா சொல்ல போறேன் அப்படின்றதுதான் அவருடைய பேச்சுடைய கருத்தா இருந்தது. இந்த நிலைமையில தான் நீங்க கேட்டது போல வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று சொன்னார். ஏனென்றால் ஒரு அரசு
பதவியேற்றுக் கொண்ட உடனேயே அவர்கள் செய்யுகின்ற ஒரு 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 தேவையான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான் இது. ஏனென்றால் கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் எவ்வளவு பணத்தை செலவழித்தார்கள், எவ்வளவு பணத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள், எவ்வளவு பணத்தை வைத்துக் கொண்டு எனது அரசை நான் தொடங்கப் போகிறேன் என்பதை மக்களுக்கு அவர் சொல்ல விரும்புகிறார். ஏனென்றால் மக்களுக்கு அவர் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். பெண்கள் மகளிர் சார்ந்த சில வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த நிதியை வைத்துக் கொண்டு தான் நான் அரசை தொடங்கப் போகிறேன் என்பது குறித்து அவர் மக்களுக்கு எடுத்து கூற அவர் விரும்புகிறார். ஏனென்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள், நம்ம அரசு ஏற்று அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார், ஆனால் இன்னும் கூட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற விமர்சனம் தனக்கு எதிராக வரும். எனவே அது போன்ற விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் அரசு நடத்துவதற்கு நிதி ஆதாரம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது, மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. பணம் இவ்வளவுதான் இருக்கு, ஆனா இதை வச்சுட்டு தான் நாங்க இனிமே இந்த அரசை தொடங்க போறோம். எனவே மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிதி நிலைமை என்ன என்பதை தெரிந்து கொண்டால் அது மக்கள் தந்த ஆட்சியை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அவர் மக்கள் கிட்ட வெளிப்படையா அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக நிதி நிலைமையினுடைய அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத அவர் சொல்லுவாரு. வெள்ளை அறிக்கை என்பது அதுதான், வெளிப்படைத்தன்மையாக ஒரு விஷயத்தை சொல்வது என்பதுதான் வெள்ளை அறிக்கை. மிக டிரான்ஸ்பரண்டாக தற்போது தமிழக அரசு கிட்ட எவ்வளவு ஃபண்ட் இருக்கு, எவ்வளவு நிதி இருக்கு அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்லுவார். அதுதான் வெள்ளை அறிக்கையில் அதுதான் வெள்ளை அறிக்கை என்று சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் அவர் டிரான்ஸ்பரண்டா தமிழக அரசு கிட்ட எவ்வளவு நிதி இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சுட்டு தான் நாங்க இந்த அரசை தொடங்க போறோம், ஃபியூச்சர்ல இந்த நிதி நிலைமையை நாங்கள் வலுப்படுத்துவோம், நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான கவனத்தை செலுத்துவோம் அப்படின்ற முன்னெடுப்புகள்லாம் இருந்தாலும் கூட இப்ப கரண்ட்ல பட்ஜெட் எவ்வளவு இருக்கு, நிதி ஆதாரம் எவ்வளவு இருக்கு, கடந்த அரசு எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறது, எவ்வளவு செலவு செய்திருக்கிறது, நாம் எவ்வளவு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறோம், கடன் பெற்றவர்களுக்கு நம்ம எவ்வளவு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விவரங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்துவதுதான் வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும்.